ஹலோ வணக்கம் மக்களே, நானுங்கள் தமிழுக்காக நம்ம TNPSC குரூப் 2 எக்ஸாம் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது 11th ஆகஸ்ட். சோ இதோட எக்ஸாம் அப்படின்றது 25th அக்டோபர் வரும் சொல்லிருக்காங்க. இந்த எக்ஸாம் பத்தி நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். சோ உங்களோட சிலபஸ் எக்ஸாம் பார்க்கலாம், புக் லிஸ்ட் என்ன ப்ரிபரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது A to Z பிகினர் ஸ்டார்ட் பண்ணனும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே சோ இது இந்த எக்ஸாம் உங்களோட எக்ஸாம் நடத்துறது TNPSC. இதோட போர்டு வந்து கண்டக்டிங் பாடி அப்படின்றது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது யார் எழுதுனா அப்படினா it can be any graduate and ரெண்டு லெவல்ல ஓகே prelims அப்புறம் மெயின்ஸ் நடக்கும்னு சொல்றாங்க. சோ இதுல என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படினா டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர், அப்புறம் கமிஷனர், சப் ரெஜிஸ்ட்ரார், அப்புறம் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், ஃபாரஸ்டர் இந்த மாதிரில போஸ்டிங். இது குரூப் ஓகே. அதே வந்து குரூப் A போஸ்டிங் இதுல வந்து அசிஸ்டன்ட் வேற டிபார்ட்மென்ட் அசிஸ்டன்ட்டா இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் அண்ட் இதெல்லாம சீனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்றது டைரி டிபார்ட்மென்ட்லயும் அதெல்லாம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்றது லோக்கல் ஃபண்ட் சபார்டினேட்ஸ்லயும் இருக்கும். இதெல்லாம சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரிண்டெண்டன்ட் அப்படினா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் சபார்டினேட்ஸ் அப்படின்றதுல இங்க போஸ்டிங்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி குரூப் 2A அப்படினா அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங்ஸ் அண்ட் இதெல்லாம சின்ன ஆட் ஆயிருக்கும். ஓகே இது குரூப் 2 அப்படின்றது நியர்லி சோ குரூப் 1 அளவுக்கு பவர்ஃபுல் இல்ல, ஆனா கொஞ்சம் டுவர்ட்ஸ் இருக்கக்கூடிய இங்க இருக்கும். முன்ன வந்து ஃபாரஸ்டர் போஸ்டிங் அப்படின்றது ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்ட் கண்டக்ட். இப்போ வந்து இத TNPSC ல ஆட் பண்ணிட்டாங்க. தென் இதோட எக்ஸாம் பேட்டர்ன். சோ வாட் இஸ் தி எக்ஸாம் பேட்டர்ன் அப்படினா முன்னாடி ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது. ஓகே சோ இங்க வந்து தனித்தனியா இது எல்லாம் தனித்தனியா நடந்துட்டு இருந்தது. ஓகே சோ இப்போ என்னன்னா prelims சேம் தான். ரெண்டு prelims ஒண்ணா நடக்கும். ஆனா மெயின்ஸ் வேற நடக்கும். முன்னாடி இருந்தது இப்போ இன்டர்வியூ இல்ல. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே அடுத்து இது இல்லாம உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? ஓகே சோ ஆல்ரெடி நான் சொன்னேன் அப்படின்றது ரெண்டுக்குமே நடக்கும்னு சொன்னோம். கரெக்ட்டா சோ ரெண்டுக்குமே prelims நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த prelims நடக்கிறது இதுல வந்து prelims காமன். ஓகே ஒரே நாள் 9:30 to October 25 எழுதுவீங்க. அந்த காமன் 100 क्वेश्चंस ஜெனரல் தமிழ்ல வரும். அடுத்து 75 क्वेश्चंस ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல வரும். தென் 25 aptitude SSC லெவல். இதுதான் உங்களுக்கு வரும். சோ மெயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். ஓகே மெயின்ஸ் பேப்பர் 1 ரெண்டுக்கும் காமன். ஓகே தமிழ்ல எலிஜிபிலிட்டி டெஸ்ட், டிரான்ஸ்லேஷன், அப்புறம் ஹிண்ட்ஸ் டெவலப்மென்ட், சம்மரைசேஷன் மாதிரிலாம் நிறைய எழுதுவீங்க. இது 100 மார்க்ஸ்ல நீங்க 40 மார்க்ஸ் எடுத்தா பாஸ். இதே வந்து பேப்பர் 2 ரெண்டுக்கும் மாறும். இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். டிஸ்கிரிப்டிவ்னா நீங்க வந்து ஆன்சர் வந்து ஒரு பக்கம் எழுத மாதிரி இருக்குது. அதே வந்து இந்த இடத்துல குரூப் 2 A க்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் பேப்பர். அதே ஆப்ஜெக்டிவ் A B C D அதுல இருந்து ஆப்ட் பண்ணி எழுதணும். அவ்வளவுதான். ஓகே so this is how it is going to. okay so இதுல என்ன சொல்லலாம் ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் பேப்பர் சொல்லிக்கலாம். ஓகே prelims ஒன்னு மெயின்ஸ் வேற. தென் உங்களுடைய சிலபஸ். சோ சிலபஸ் எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் அப்படினா ஜெனரல் இங்கிலீஷ் தமிழ் 100 கேள்வி வரும். ஓகே 100 கேள்வி அதுல இருந்தே வரும். இது இல்லாம ஆப்டிட்யூட் ரீசனிங் 15 क्वेश्चंस. ஓகே சோ காரணவியல் இதுல வந்து 15 क्वेश्चन 10 क्वेश्चन. இதுதான் அடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது நீங்க. ஓகே ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்றது இது. அடுத்தது செகண்ட் இது. தென் இது கூடவே நீங்க படிச்சிட்டு வர வேண்டியது இந்த டாபிக் தமிழ்நாடு ஹிஸ்டரி. ஓகே சோ parallel வந்து நீங்க ஒரு நாளைக்கு என்ன பண்ணனும் அப்படினா ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஜெனரல் தமிழ் இது ஒன்னு பண்ணனும். ஓகே அண்ட் இல்லாம இன்னொரு வாக்கா நீங்க ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கணும். இன்னொன்னா நீங்க மேத்ஸ் போடணும். தினமும் இத கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. இது கூடவே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது TR.
ஓகே அதென்ன டிஆர் அப்படினா டெஸ்டும் ரிவிஷனும் டெய்லி உங்களுடைய ப்ரிலிம்ஸ் சால்வ் பண்ணுங்க ஓகே இது வந்து 25 क्वेश्चंस மினிமம் சால்வ் பண்ணுங்க then revision அன்னைக்கு படிச்சத அன்னைக்கு ஈவினிங் ஒரு 30 to 45 மினிட்ஸ்ல ரிவைஸ் பண்ணி முடிங்க அவ்வளவுதான் இதுதான் நீங்க பண்ணணும் then இந்த விஷயம் தினமும் இந்த ஜிஎஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நீங்க உங்களுடைய தமிழ்நாடு ஹிஸ்டரி அடுத்தது பண்ண வேண்டியது பாலிட்டி ஓகே then எகானமி ஓகே ஏன் எகானமி இதுல ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு இல்ல மேம் எனக்கு எகானமி முடிக்கிறேன் அப்படினா அது உங்க கண்டிப்பா சோ இது சேஞ்ச் பண்ணி படிக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் கண்டிப்பா படிக்க வேண்டியது தமிழ்நாடு ஹிஸ்டரி தான் then அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் வாங்க அதுல வந்து என்னன்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி 1885 ல இருந்து 1947 வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் மெடிவல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இதுவும் படிக்கணும் நீங்க then geography and science இது நிறைய பண்ணுவாங்க தயவு செய்து பண்ணிடாதீங்க ஓகே தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம இத படிங்க ஓகே then இப்ப புக் லிஸ்ட் உங்களுக்கு பேசிக் அப்படினா 6th to 12th SS books அடுத்தது 10th சயின்ஸ் இதுல எஸ்பெஷலி 9th and 10th புக் முக்கியம் சயின்ஸ் பொறுத்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நிறைய கேட்பாங்க எப்படி பாலிட்டி எகானமி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஜாஸ்தி கேட்பாங்களோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஜாஸ்தி கேட்பாங்க then advanced book அப்படி போறப்ப நீங்க ஒரு மூணு சப்ஜெக்ட் தான் பாலிட்டி எகானமி தமிழ்நாடு ஹிஸ்டரி then டெவலப்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வெளியில இருந்தா படிப்பீங்க ஓகே ஸ்கூல் புக்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு சோ மோஸ்ட்லி வெளியில இருந்தா இத எடுத்து படிப்பீங்க சோ இதெல்லாம் எப்படி பண்றது ஓகே சோ இந்த நாலு சப்ஜெக்ட் நீங்க எக்ஸ்ட்ரா புக் படிக்கணும் then so and language வந்து ஸ்கூல் புக்ஸ்ல enough in case neededனா நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே என்ன பொறுத்தளவுக்கு நிறைய சால்வ் பண்ணி பார்க்கறதா லாங்குவேஜ் பேப்பருக்கு முக்கியமா தேவை ஓகே அது நீங்க படிக்க வாங்குறீங்க அப்படின்றத விட சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு வேணா புக் வாங்கலாம் ஓகே எஸ் இப்போ நம்ம அடால அதுக்கு சேலும் போயிட்டு இருக்கு ஓகே அதுல நீங்க பாருங்க ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட் ஓகே சோ அடுத்து புக் லிஸ்ட் இதுல வந்து இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே கொடுத்திருக்கேன் ஓகே சோ இதுல சயின்ஸ்னா 9th 10th சயின்ஸ் புக் அதேதான் தமிழ் மீடியம் தென் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கணும் அடுத்து ஜியோகிராஃபி பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதும் ஓகே 6th ல இருந்து 12th ஸ்கூல் போதும் then history and culture of India இதுவும் என்ன பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்ஸ் போதும் ஓகே எக்ஸ்ட்ராவா நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்னா வச்சுக்கலாம் இல்ல நான் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படினா you can choose டாக்டர் ஜி வெங்கடேஷன் அதேதான் தமிழ் மீடியம்க்கு அதே இந்தியன் பாலிட்டி அப்படின்றது 15 questions இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் அண்ட் லக்ஷ்மிகாந்த் அதே தமிழ் மீடியம்னா ஸ்கூல் புக்ஸும் அடாவுடைய புக் இருக்கு நீங்க அத சூஸ் பண்ணிக்கலாம் then இது இல்லாம இந்தியன் எகானமி அப்புறம் டெவலப்மென்ட் ரெண்டுக்குமே இந்தியன் எகானமி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் அண்ட் சங்கர் கணேஷ் அவர்களுடைய புக் படிக்கலாம் அதேதான் உங்களுக்கு தமிழ் மீடியம் அவருடைய புக்கே இருக்கு அதே டெவலப்மென்ட் பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்ஸ் கூட அடாவுடைய புக்ஸ் நீங்க படிக்கணும் then இது இல்லாம உங்களுடைய தமிழ்நாடு ஹிஸ்டரி இது என்ன பண்றீங்க அப்படினா ஸ்கூல் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ணிக்கோங்க இத்தனை சொல்லி படிக்கணும் எல்லாத்தையும் படிக்காதீங்க ஏதாவது இதுல இருந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே then அடுத்தது ஆப்டிட்யூட் ரீசனிங் இதுக்கு வந்து ஆர்எஸ் அகர்வால் அருண் சர்மா இந்த புக் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறத விட இந்த எக்ஸாம் சால்வ் பண்ணி பார்க்கறது தான் முக்கியம் தமிழ் மீடியம்க்கு கணினி புக் இருக்கு அதுவும் இல்லாம நீங்க சால்வ் பண்ணி பார்க்கறது தான் முக்கியம் அதே மாதிரி ஜெனரல் இங்கிலீஷ்க்கு ஸ்கூல் புக்ஸும் கைடும் ஜெனரல் தமிழுக்கு ஸ்கூல் புக்ஸ் இதுக்காக தனியா வந்து தமிழுக்காக ஜெனரல் இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்ஸ் மோஸ்ட்லி இனஃப் ரெனன் மார்டின் அப்படிங்கறது கிராமர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா சால்வ் பண்ணி பார்க்கறது தான் மெயின்லி இம்பார்ட்டன்ட் ஜெனரல் தனியா தனியா ஒரு வீடியோவே போட்டுருப்பாரு ஓகே அத பாரு then இது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படினா நீங்க படிக்கிறது
டெய்லி ரீட் பண்ணி பாருங்க இது. ஓகே, you spend some half an hour at least. ஓகே, அதுக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க இதுக்கு. ஆனா படிக்கிறது வந்து கம்பைலேஷன்ல இருந்து படிங்க. ஓகே, சோ சும்மா ரீட் பண்றது இதுல இருந்து நியூஸ் தெரிஞ்சுக்கலாம் ரீட் பண்ணுங்க. ஆனா படிக்கிறது வந்து கம்பைலேஷன்ல படிங்க. அதேதான் தமிழ் மீடியம் தினமணியும் ஹிந்து. ஓகே, இது இல்லாம நம்ம அடால 4.0 அப்படின்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கான பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல ஜாயின் பண்றவங்க இங்க YT03 அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாம நான் வந்து நீங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்றேன். ஓகே, என்னென்ன சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் எப்படி படிக்கணும்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம அடால ஓகே புக்குக்கான சேல் போயிட்டு இருக்கு. இத நீங்க புக்ஸ் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் 24/7 லிங்க் ஓபன் பண்ணிட்டு மேல இருக்க ஆல் கோர்சஸ்ல ஸ்டேட் எக்ஸாம்ஸ்ல தமிழ்நாடு சூஸ் பண்ணிட்டு இதுல டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இதுல வந்து கீழ வாங்க. ஓகே, சோ கீழ வந்து எல்லா புக்ஸும் இருக்கு. சோ நீங்க தமிழ் மீடியம்ல எல்லாமே சோ தமிழ் மீடியம்ல நம்மளுடைய டெவலப்மென்ட் இங்கிலீஷ் மீடியம்லயும் இருக்கு. ஓகே, தென் இந்தியன் நேஷனல் மூவ்மென்ட் அதே வந்து தமிழ் மீடியம்லயும் இருக்கு. இந்தியன் எக்கானமி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அது இந்தியன் நேஷனல் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். சோ இதே மாதிரி தான் இருக்கு. இது இல்லாம இன் கேஸ் நீங்க வந்து பிராக்டீஸ் பண்ணி பார்க்கணும் அப்படினா இதுக்கு டிஎன்பிஎஸ்சி காகவே தனியா ஒரு ஜெனரல் இங்கிலீஷ் + GS அப்படின 1500 இருக்கிற புக்கும் அதே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 க்கு ஜெனரல் ஜெனரல் சயின்ஸ் அதுக்கான புக்கும் இருக்கு. இன் கேஸ் நீங்க பொது தமிழ் அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ் இது ரெண்டு புக் வாங்குறீங்க அப்படினா இங்க ஆஃபர்ல YT03 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த புக்க நீங்க வந்து 22% ஆஃபரோட பர்சேஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இதோட நம்ம செஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலா சொல்றது ஸ்ட்ராட்டஜி. எப்படி படிக்கணும், எதுக்கு ஹை வெயிட்டேஜ் இருக்கும். லாஸ்ட் இயர்ல கரெக்ட்டா 1 or 2 क्वेश्चंस அங்கேயும் மார்க் தவிர என்ன பேட்டர்ன் அதே பேட்டர்ன் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் இங்கிலீஷ் தமிழ்நாடு ஹிஸ்டரி படிங்க. ஓகே, இதுவே 100 மார்க். ஓகே, சாரி 100 கேள்வி. அது இல்லாம உங்களோட தமிழ்நாடு ஹிஸ்டரி படிக்கணும். இது என்னது இது வந்து 20 क्वेश्चंस அண்ட் இந்தியன் பாலிட்டி இது ஒரு 15 क्वेश्चन. இந்தியன் எக்கானமி இது வந்து எக்ஸ்க்ளூடிங் இது எடுத்துட்டீங்கன்னா ஒரு 12 to 15 क्वेश्चंस. ஓகே, தென் நீங்க அப்படி கூட பார்க்க வேணாம். 20 क्वेश्चंसல 10 क्वेश्चंस மினிமமா கேக்குறாங்க. தென் இது ஒரு 25 क्वेश्चन. எவ்வளவு ஆயிருச்சு உங்களுக்கு? ஓகே, ஆப்டிட்யூடையும் நீங்க ஜெனரல் தமிழ் இதுல சூஸ் பண்றீங்கன்னா இதுவே 125 மார்க்ஸ் क्वेश्चंस ஆயிருச்சு. உங்களுக்கு கட் ஆஃப் உங்களுக்கு 148 to 150 இந்த மாதிரி தான் வரும். கட் ஆஃப் டார்கெட் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து 165 அப்படிங்கறது வெச்சுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி வெச்சீங்க அப்படினா மீதி இருக்குறத ஆட் பண்ணுங்க. இது வந்து ஒரு 20 क्वेश्चंस, இது வந்து ஒரு 10 क्वेश्चन. இதெல்லாம் 30 பிளஸ் இதோட சேர்த்தா 45. இதுவே உங்களுக்கு எவ்வளவு வந்துருச்சு? 170 வந்துருச்சு. நீங்க டார்கெட் பண்றதே 165 தான். ஆனா இத மட்டும் நீங்க 170 क्वेश्चन ஆன்சர் பண்ணிடலாம். ஒன் திங் கூட கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அதையும் படிச்சாதான் இந்த 170 எல்லாம் சொல்றேன் நான். இல்லனா ஒரு 150 क्वेश्चंस தான் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுவீங்க. அதனால தான் நீங்க எதையும் ஸ்கிப் பண்ணி எங்கேயோ அவுட் ஆயிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம அடுத்த பிரையாரிட்டில படிக்கிறோம். இந்தியன் நேஷனல் மூவ்மென்ட் இது வந்து ஒரு 5 to 8 क्वेश्चंस வரும். அதே ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு இது வந்து ஒரு 2 to 3 क्वेश्चंस வரும். Geography of India இது ஒரு 3 क्वेश्चंस. then history and culture of India அதான் இதுல ancient medieval India. இங்க வந்து Indian movement history and culture ancient medieval India. then development administration தான் அதே மாதிரி தான் ஒரு 10 questions வரலாம். சோ மீதி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாம் இருக்கும். சயின்ஸ் வந்து கடைசி priority தான். ஆனா அதை விட்டுட்டு போயிர கூடாது. ஓகே, so this is very true. okay prepare பண்றப்ப you can clear. then சோ இதோட முடிச்சுக்கலாம்ப்பா. நீங்க டெய்லி பண்ண வேண்டியது ஓகே, டெய்லி சிலபஸ் பார்க்கணும்.
ஓகே டெய்லி உங்களோட சிலபஸ் பாருங்க தென் இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களோட ப்ரீவியஸ் இயர் அதாவது லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் உடைய கையில ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறது தென் இது இல்லாம ஒரு ஜிஎஸ் டாபிக் ஒரு ஜெனரல் இங்கிலீஷ் தமிழ் தென் மேத்ஸ் இது தினமும் படிக்கணும் தென் இது இல்லாம நீங்க டெஸ்ட் போடணும் தென் ரிவைஸ் பண்ணணும் இது எல்லாமே தினம் இருக்கட்டும் நீங்க வந்து வர்க் பண்ற 5 hours ஸ்ப்ளிட் பண்ணுங்க மேம் எனக்கு 10 hours இருக்கு எனக்கு 15 hours இருக்கு அந்த 10 hours இதுல ஸ்ப்ளிட் பண்ணுங்க ஓகே சோ இந்த மாதிரி பண்றப்ப you will clear ஓகே சோ முன்னாடி இருக்கக்கூடிய இந்த prioritization மூலமா இத வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படினா it will be easy for you to clear இந்த ஜெனரல் இங்கிலீஷ் சொல்றேன் இல்லையா இது வந்து ஜெனரல் இங்கிலீஷ் 1 month 1.5 monthல முடிச்சிருவீங்க அது ஜெனரல் தமிழ்னா ஒரு 3 months அந்த மாதிரி டைம் எடுத்து முடிச்சிருவீங்க அப்ப வந்து இங்க ஜெனரல் ரெண்டு ஜெனரல் ஸ்டடீஸ் போட்டுக்கலாம் இல்லையா ஒரே ஜெனரல் ஸ்டடீஸ் ஒரு மேத்ஸ் இந்த மாதிரி நீங்க மாத்தி படிச்சு ஓகே சோ மறந்துடாதீங்க அன்னைக்கு நம்ம சிந்தனை 4.0 பேட்ச் இதுல வந்து ஓரியன்டேஷன் கிளாसेसலாம் இப்பதான் போயிருக்கு சோ இன்னைக்கு 7ஆம் தேதி சோ ஓரியன்டேஷன் மண்டேல கிளாसेसலாம் ஓகே சோ ரெண்டு ஓரியன்டேஷன் முடிஞ்சிருக்கு and இது இல்லாம அடால சேலம் போயிட்டு இருக்கு ஆஃபர் கோட் YT03 ஓகே இது யூஸ் பண்ணிக்கோங்க இது இல்லாம அந்த நம்பர் அந்த வெப்சைட் பாத்துக்கோங்க அடாட் தமிழ் and தனுஷ் ரெண்டு பேரோட Telegram and Instagram ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி செஷன்ல நான் பண்றேன் பை குரூப் 2 கிளியர் பண்ணி அதாவது மாசத்துக்கு ஒரு 50000 வந்து earn பண்ணுங்க ஓகே சோ அந்த வைராகத்துல இருக்கேன் அப்படி நினைக்கிறேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கவர்மெண்ட் ஜாப் போஸ்டிங்ல வரணும் நினைக்கிறது நிறைய பேர் இருக்காங்க ஓகே அவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த வீடியோ பார்த்தா ஞாபகம் வந்துச்சு அப்படி தோணுச்சு அப்படினா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஓகே சோ கண்டிப்பா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you